வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து கார்டேட்ஸ். கார்டேட்ஸ்னால் முதுகுநான் உள்ளவை. கார்டேட்ஸ்னாக்கா முதுகுநான் உள்ளவை. இதுக்கு முன்னாடி கிளாஸில் நம்ம வந்து என்ன பார்த்தோம்னு சொன்னாக்கா முதுகுநான் அற்றவை பார்த்தோம். முதுகுநான் அற்றவை இன்வெர்டிபிரேட் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு கார்டேட் பார்த்தோம். அந்த கார்டேட்டால் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதுக்கு கார்டேட் முதுகுநான் உள்ளவை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன அனிமல்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதுகுநான் அற்றவையில் பார்க்குறப்போ இன்வெர்டிபிரேட்டில் பார்க்குறப்போ நம்ம நிறைய வார்ம்ஸ் தான் பார்த்தோம், புழுக்கள் அந்த மாதிரி ஐட்டம் தான் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து முதுகுநான் உள்ளவை. என்னென்ன உயிரில ஃபஸ்ட்டு முதுகுநான் வந்திருக்கும், அதுக்கப்புறம் அது டெவலப் ஆகி அதோட அடாப்டேஷனுக்கு தகுந்தாப்புல அந்த அனிமல்ஸ் எப்படிலாம் வாழ ஆரம்பிச்சுது. ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு. அந்த கார்டேட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதில் வந்து நோட்டோகார்டுன்னு சொல்லுவோம். அதாவது ப்ரெசன்ஸ் ஆஃப் நோட்டோகார்டு. நோட்டோகார்டு மீன்ஸ் அதாவது முதுகுநான் அது வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும் அதில், அதனால அது முதுகுநான் உள்ளவை என்று சொல்கிறோம். இதில் அந்த பைலம் வந்து கார்டேட்டா. பைலம்னா தொகுதி. பைலம்னா தொகுதி. அந்த பைலம் தொகுதி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 2 குரூப்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. 2 குரூப்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ப்ரோகார்டேட்டா, அனதர் ஒன் வெர்டிபிரேட். ப்ரோகார்டேட்டா, அனதர் ஒன் வந்து வெர்டிபிரேட். ஓகே, இந்த ப்ரோகார்டேட்டா பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதுவும் எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா இதுவும் வந்து 2 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. இந்த ப்ரோகார்டேட் என்ன சொல்கிறாங்க, இந்த ப்ரோகார்டேட்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த முன்னாடி இருக்கிற முதுகுநான் உள்ள உயிரிகளின் உள்ள பண்புகள் இதில் கொஞ்சம் இருக்கும், இதில் கொஞ்சம் வந்திருக்கும். அதனால ப்ரோகார்டேட். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதையும் 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ப்ரோகார்டேட்டா என்ன செய்கிறாங்க, அதாவது ப்ரோகார்டேட்னா தமிழில் முன் முதுகுநாணிகள்னு பேர். முன் முதுகுநாணிகள்னு பேர். இந்த முன் முதுகுநாணிகள் வந்து 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. என்னன்னு சொன்னாக்கா யூரோகார்டேட்டா, செப்ளோகார்டேட்டா. யூரோகார்டேட்டா, செப்ளோகார்டேட்டா. ஸோ யூரோகார்டேட்டான்னு சொன்னாக்கா வால் நாணிகள். யூரோகார்டேட்டா மீன்ஸ் வால் நாணிகள். செப்ளோகார்டேட்டா மீன்ஸ் தலை நாணிகள். செப்ளோகார்டேட்டானா என்னது, தலை நாணிகள். என்னது, ப்ரோகார்டேட்டாவை 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. என்னென்னு சொன்னாக்கா யூகார்டேட் அண்ட் செப்ளோகார்டேட். அந்த சப்பைலம் யூகார்டேட் பார்க்குறோம். சப்பையில் யூகார்டேட் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நோட்டோகார்டு ப்ரெசன்ட், அதாவது முதுகுநான் வந்து இதில் இருக்கும். இந்த அனிமல் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஃப்ரீ லிவிங் லார்வா. இது எங்கே இருக்குன்னு சொன்னாக்கா வாட்டரில் தான் இருக்கும். இது எங்கே இருக்கும், வாட்டரில். அசீடியன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அசீடியன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இந்த யூரோகார்டேட்டா மீன்ஸ் வால் நாணிகள்னு சொல்லியிருக்கேன். யூரோகார்டேட்டா என்னன்னு, வால் நாணிகள். இந்த வால் நாணிகளுக்கு எடுத்துக்காட்டு அசீடியன். வால் நாணிகளுக்கு எடுத்துக்காட்டு அசீடியன். இந்த அசீடியன் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இது வாட்டர் லிவிங், ஃப்ரீயாக வந்து வாட்டரில் தண்ணியில் தனித்தியாக வாழக்கூடிய ஒரு லார்வா. இதோட வால் பகுதியில் முதுகுநான் காணப்படும். இந்த முதுகுநான் எங்கே காணப்படுகிறது, வால் பகுதியில் காணப்படும். ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து இந்த சப்பைலம் செப்ளோகார்டேட்டா. செப்ளோகார்டேட்டான்னு சொன்னாக்கா தலை நாணிகள். செப்ளோகார்டேட்டானா என்னது, தலை நாணிகள். இந்த செப்ளோகார்டேட்டா வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னு சொன்னால் ஆம்பியாக்சஸ். செப்ளோகார்டேட்டா என்ன சொல்லுவோம், எக்ஸாம்பிள் ஆம்பியாக்சஸ். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா ஸ்மால், அதாவது ஒரு ஃபிஷ் லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு மீனோட உருவத்தை ஒற்று காணப்படும். மீனோட உருவத்தை ஒத்து இருக்கும். ஆனால் அந்த ஃபின்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த ஃபின்னெல்லாம் வந்து இருக்காது. எங்கே இருக்குன்னு சொன்னாக்கா ஆம்பியாக்சஸில் வால் பகுதியில் இருக்கும். அந்த ஃபின் எங்கே இருக்கும், வால் பகுதியில் இருக்கும். ஆனால் அந்த நோட்டோகார்டு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நோட்டோகார்டுனா என்னது, இந்த முதுகு நான், முதுகு எலும்பு, அது ஹெட்லேருந்து டெயில் வரைக்கும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதனால இது வந்து தலைநாணிகள், செப்ளோகார்டேட்டா அல்லது தலைநாணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து வெர்டிபிரேட். வெர்டிபிரேட்னு சொன்னாக்கா முதுகு நாணுள்ள உயிரிகள், முதுகெலும்பிகள்னு சொல்லலாம் அல்லது முதுகு நாணுள்ள உயிரிகள்னு சொல்லலாம். சரிங்களா, இதில் பார்த்தாங்கன்னு சொன்னாக்கா இதில் எல்லாமே நம்ம பார்த்தாக்கா என்ன பேக் போன் ப்ரெசன்ட். பேக் போன் எதுக்கு பேக் போன் ப்ரெசன்ட், அனிமல்ஸோட சப்போர்ட்டுக்கு. அது வந்து ஸ்ட்ரைட்டாக பேலன்ஸ் பண்ணி நிற்கிறது, அதோட மூமெண்ட்ஸுக்கு இதுக்கெல்லாம் வந்து எது ஹெல்ப் பண்ணுது, பேக் போன் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஓகேவா, அந்த பேக் போன் சப்போர்ட் பண்ணுறப்போ இது வந்து 6 கிளாஸஸாக பிரிக்கிறாங்க. எத்தனை கிளாஸஸாக பிரிக்கிறாங்க, 6 கிளாஸஸ், 6 வகுப்புகளாக பிரிக்கிறாங்க. அதில் வந்து முதல் வகுப்பு பார்த்தீங்கன்னா சைக்ளோஸ்மேட்டா. முதல் வகுப்பு சைக்ளோஸ்மேட்டா. சைக்ளோஸ்மேட்டான்னு சொன்னாக்கா வட்ட வாயுடைய உயிரிகள். வட்ட வாயுடைய உயிரிகள். இந்த ஈல் ஃபிஷ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஈல் ஃபிஷ் வந்து என்னன்னாக்கா ஒரு ஸ்ட்ரைட்டாக லாங்காக அப்படி லென்த்தியாக பெருசாக இருக்கும். அதோட அந்த மவுத் பார்ட் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். சர்க்குலர் மவுத்துன்னு சொல்லுவாங்க. சர்க்குலர் மவுத்துன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஹெக் ஃபிஷ் சொல்லிப்போம். ஹெக் ஃபிஷ் அதை சொல்லலாம். இந்த சைக்ளோஸ்டோமானாக்கா வட்ட வாயுடைய உயிரிகள். ஃபார் எக்ஸாம்பிள் ஈல் ஃபிஷ் சொல்லலாம், ஹெக் ஃபிஷ் சொல்லலாம். அதோட வாய்ப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் மவுத், அதாவது வட்ட வாயுடையவனவா இருக்கும்.
ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஃபிஷ்ஷஸ். ஃபிஷ்ஷஸ்ன்னு சொன்னாக்கா மீன்கள். மீன்கள் எப்படி இருக்கும், மீன் எங்கெல்லாம் வாழும், ஸோ அதோட கேரக்டர்ஸ் பார்க்க போகிறோம். மீன்கள்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அது வந்து ஒரு குளிர் ரத்த பிராணி, ஹோல்டு பிளட்டட் வெர்டிபிரேட், ஹோல்டு பிளட்டட் வெர்டிபிரேட்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஜாஸ்லாம் வந்து இருக்கும். இதுக்கு வந்து என்னது ஜாஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி சொன்னல சைக்ளோஸ்மேட்டா, அதில் வந்து ஜாஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஜால் லெஸ் அனிமல்ஸ் அது. அந்த நீல் ஃபிஷ், அந்த ஹெக் ஃபிஷ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதுக்கு ஜாஸ் இருக்காது. தாடைகள், இந்த தாடை அமைப்பானது அதுக்கு இருக்காது. அதே ஃபிஷ்ஷஸில் பார்த்தாங்கன்னு சொன்னாக்கா ஜாஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஜாஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த ஃபிஷ்ஷோட பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கனாக்கா ஹெட்டு, ட்ரங்க்கு, டைல், அதாவது தலை, உடல், வால்னு சொல்லிட்டு அந்த ஃபிஷ்ஷை பிரிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதோட பாடியை ஃபுல்லாக கவர் பண்ணி ஸ்கேல்ஸ் இருக்கும். அதாவது செதில்கள்னு சொன்னோம்ல, செதில்களால் மூடப்பட்டு காணப்படும். இந்த ஃபிஷ்ஷஸில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கில்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கில்ஸ் வந்து அதோட ரெஸ்பிரேஷனுக்கு, அதாவது சுவாசித்தலுக்கு ஹெல்ப் பண்ணும் செவில்கள். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் இருக்குது. ஹார்ட் வந்து எத்தனை சேம்பர் இருக்குன்னா டூ சேம்பர் ஹார்ட் இருக்கும். ஆரிக்கிள் அண்டு வென்ட்ரிக்கல்னு 2 அறைகள் கொண்ட இதயமானது மீன்களில் காணப்படுகிறது. ஓகே, இப்போ ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இது ஒரு ஹோல்டு பிளட்டட் அனிமல்ஸ்னு சொல்லலாம். இதுக்கு வந்து இதோட உடல் பகுதி தலை, வால் என பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஸ்கேல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பாடியை கவர் பண்ணி ஸ்கேல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ரெஸ்பிரேஷனுக்காக கில்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதோட ஹார்ட் வந்து 2 சேம்பர்ஸாக டிவைட் ஆகிருக்கும். 2 அறைகளாக பிரிக்கப்பட்டு இருக்கும். ஒன்று ஆரிக்கல், அனதர் ஒன் வென்ட்ரிக்கல். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற கிளாஸஸ் ஆம்பிஃபியா. ஸோ ஆம்பிஃபியான்னு சொன்னாக்கா ஆம்பிஃபியன் ஆஃப் போத்துன்னு சொன்னாக்கா அது லேண்ட் அண்ட், அதாவது டியூயல் அடாப்டேஷன் சொல்லுவோம். டியூயல் மீன்ஸ் லேண்ட் அண்ட் வாட்டர். டியூயல் மீன்ஸ் என்னது, லேண்ட்லேயும் இருக்கும் வாட்டர்லேயும் இருக்கும். லேண்ட்லேயும் வாட்டர்லேயும் அது வாழ்றதுனால அது இருவாழ்விகள்னு சொல்லுவாங்க. நீர்லேயும் நிலத்துலையும் வாழ்றதுனால அது என்ன சொல்கிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராக், தவளையை சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீர்லேயும் இருக்கும் நிலத்துலையும் இருக்கும். இதோட ஸ்கின் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மாய்ஸ்டாக இருக்கும். அதில் வந்து மியூக்கஸ் இருக்கும். அது ஒரு கோழை போன்ற சுரப்பதனால் அதோட ஸ்கின் எப்பயுமே வந்து ஒரு ஈரப்பத தன்மை உடையதாக இருக்கும். இதில் அந்த ஃப்ராக்லேயும் பார்த்தீங்கன்னா தவளையில் கில்ஸ் இருக்கும், லங்ஸ் இருக்கும். ஓகே, இந்த கில்ஸ் என்னக்கா வாட்டரில் இருக்கிறப்போ கில்ஸால் ரெஸ்பிரேட் பண்ணும். நிலத்தில் இருக்கிறப்போ லங்ஸால், அதாவது நுரையீரல் மூலமாக அது சுவாசித்தல் அதில் நடைபெறும். ஹார்ட் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதில் வந்து ஹார்ட் வந்து 3 சேம்பர், அதாவது 3 அறைகள் கொண்டதாக இருக்கும். ஹார்ட் எப்படி இருக்கும், அது 2 ஆரிக்கிள் இருக்கும், 1 வென்ட்ரிக்கிள் இருக்கும். ஹார்ட் வந்து 2 ஆரிக்கிள் 1 வென்ட்ரிக்கிள். தவளையோட இதயம் வந்து 3 அறைகளால் ஆனது, 2 ஆரிகள் 1 வென்ட்ரிக்கலால் ஆனது. ஓகே, இது வந்து முட்டையிடும். முட்டை எங்கன்னு சொன்னாக்கா வாட்டர்ல தான். வாட்டர்லேயும் எக்ஸ் எல்லாம் வந்து இது தண்ணியில் போய் போட்டு அப்புறம் அதுலேருந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அனிமல்ஸ் நமக்கு கிடைக்கும். பார்க்க போகிறது ரெப்டைல்ஸ். ஸோ ரெப்டைல்ஸ் வந்து இது ஃபுல்லி அடாப்டட், அதாவது லேண்டில் வந்து அடாப்டட் ஒரு அனிமல்ஸ், லேண்டில் அடாப்ட் பண்ணுற ஒரு அனிமல்ஸ்னு சொல்லலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதுலேயும் வந்து அதோட பாடி ஃபுல்லாக வந்து என்னன்னா ஸ்கேல்ஸால் கவர் பண்ணியிருக்கோம். இது ஸ்கேல்ஸால் கவர் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து அது வந்து அதோட சேஃப்டிக்காக அந்த ஸ்கேல்ஸ் வந்து அதை வந்து அந்த அனிமலை ப்ரொடக்ட் பண்ணும். ரெஸ்பிரேஷனுக்கு இதில் லங்ஸ் இருக்கும். லங்ஸ்னால் நுரையீரல் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதோட ஹார்ட் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அனிமல்ஸை வந்து அதில் 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இப்போ வந்து ரெப்டைல்ஸ் இருக்குது. ரெப்டைல்ஸில் வந்து கலோட்டஸ்ன்னு சொல்லுவோம். கலோட்டஸ் மீன்ஸ் ஓனான். அதில் எத்தனை சேம்பர்ஸ் இருக்குன்னா 3 சேம்பர்ஸ் ஹார்ட் தான் இருக்கும். அதே crocodiles பார்த்தாக்கா அதில் 4 சேம்பர்ஸ் ஹார்ட் இருக்கும். ஓகே, ரெண்டுமே வந்து என்ன சொல்லும், ரெப்டைல்ஸில் தான் வருது. ஓகேவா? ஓகே, ரெப்டைல்ஸ்ன்னு சொன்னாக்கா இது ஃபுல்லி வந்து அடாப்டர், லேண்டில் வந்து நிலத்தில் வாழக்கூடிய ஒரு அனிமல். இதை வந்து அது பாடி ஃபுல்லாக கவர் பண்ணி அது சேஃப்டிக்காக ஸ்கேல்ஸால் இருக்கும். இதோட ரெஸ்பிரேஷனுக்காக நுரையீரல் என்ற ஒரு அமைப்பு இருக்குது. ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கொரக்கடையில் 4 சேம்பர்ஸ் இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கலோட்டஸில் 3 சேம்பர்ஸ் ஆஃப் ஹார்ட் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கிளாஸஸ் வந்து ஏவிஸ் மீன்ஸ் பேர்ட்ஸ். மீன்ஸ் என்னது, பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இது ஒரு ஹீமோதெர்மிக் அனிமல்ஸ்னு சொல்லலாம். ஹீமோதெர்மிக் அனிமல்ஸ், அதாவது வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ்னு சொல்லலாம். இதுக்கு வந்து செவரல் அடாப்டேஷன் இருக்குது.
செவரல் அடாப்டேஷன்னாக்கா அது நீரில் இருக்கும், நிலத்தில் இருக்கும், ஸோ ஃப்ளையிங், அதனால அதை வந்து என்ன சொல்கிறாங்க, செவரல் அடாப்டேஷன். இதோட பாடி ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா போட் ஷேப்டு பாடி. இந்த போட்டை பார்த்தாக்க அப்படியே இருக்கும் இல்லையா, ஒரு ஷேப்பில் பெண்ட் ஆகி, ஸோ அந்த மாதிரி அதோட வடிவம் இருக்கும். அது எதுக்காகன்னு சொன்னாக்கா அது வந்து அதோட ஃப்ளையிங்க்கு, அதை ஃப்ளைட்டுக்கு, அது பறக்கிறதுக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சொன்னாங்க. இதோட இந்த 4 லிம்ஸ் சொல்லுவோம், அதான் முன்னங்கைகள்னு சொல்லுவோம். அது வந்து என்னன்னு சொன்னாக்கா மாடிஃபைடு விங்ஸ், மாடிஃபைடு இன்டூ விங்ஸ், அதாவது 4 லிம்ஸ் மாடிஃபைடு இன்டூ விங்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது முன்னங்கைகள் வந்து இறகுகளாக மாற்றப்பட்டுள்ளது. எதற்காகன்னு சொன்னாக்கா அது பறப்பதற்கு ஏற்ற தகவமைப்பிற்காக மாற்றப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாத அதை வந்து பறப்பதற்கு ஏற்ற மாதிரி அதோட போன்ஸில் வந்து போன்ஸும் கொஞ்சம் மாடிஃபை ஆகிருக்கும். எப்படின்னு சொன்னாக்கா அதை வந்து அந்த போன்ஸ் வந்து யாசாக் போன்ஸ்னு சொல்லுவோம். போன்ஸ் வந்து என்னது, பேர்ட்ஸில் உள்ள போன்ஸ் எலும்புகளை வந்து என்னன்னு சொல்லுவோம், யாசாக் போன்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பேரட், க்ரவ், ஈகிள், பீஜியன், ஆஸ்ட்ரிச், இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாமே சொல்லலாம். ஓகே, பேர்ட்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். பேர்ட்ஸ் வந்து இது வந்து ஹீமோதெரிமிக் அனிமல்ஸ்னு சொல்லுவோம். இதோட பாடி வந்து போட் ஷேப்பில் இருக்கும். இது வந்து 4 லிம்ப் வந்து அது மாடிஃபைடு இன்டு த விங்ஸ், இறக்குகளாக மாற்றப்பட்டுள்ளது. ரெஸ்பிரேஷனுக்கு இதுக்கு வந்து லங்ஸ் இருக்கு. இதோட சுவாசிக்கும் இல்லையா, அந்த சுவாசித்தலுக்கு லங்ஸ் இருக்கு. அதோட போன்ஸ் வந்து யாசாக் போன்ஸ் என்று சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற கிளாஸ் வந்து மேமாலியா, மேமல்ஸ்னு சொல்லுவோம். மேமாலியானாக்கா மேமல்ஸ்னா பாலூட்டிகள். மேமல்ஸ்னா என்னது, பாலூட்டிகள். ஸோ இந்த அனிமல்ஸ் பாலூட்டிகள்னா என்னன்னு சொன்னாங்க வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ்னு சொல்லுவாங்க, வெப்பரத்த பிராணிகள்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதோட பாடியில ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம். என்னன்னு சொன்னாங்க ஹேர்ஸால. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து ஸ்கேல்ஸ்னு சொன்னோம். பேர்ட்ஸ் பார்க்குறப்போ அதோட பாடி ஃபுல்லாக கவர் பண்ணது ஃபெதர்ஸ்னா இறகுகள், ஃபெதர்ஸ் எல்லாம் கவர் ஆகிருக்கும். மேமல்ஸில் பார்த்தாக்கா அதோட பாடி ஃபுல்லாக என்ன கவர் ஆகிருக்கும்னு சொன்னாக்கா ஹேர்ஸால வந்து கவர் பண்ணியிருக்கோம். இந்த மேமல்ஸோட பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி டிவைட் பண்ணுறாங்கனாக்கா ஹெட்டு, நெக்கு, ட்ரங்க், ட்ரைல் அந்த மாதிரிலாம் வந்து டிவைட் பண்ணுவாங்க. இதோட ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கும். அது என்னன்னு பார்த்தாக்கா மேமரி கிளாண்ட். மேமரி கிளாண்ட்னா என்னன்னு சொன்னாக்கா பால் சுரப்பிகள். மேமரி கிளாண்ட்னா என்னது, பால் சுரப்பிகள். ஸோ அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் ஒரு யூனிக்கு ஒரு கேரக்டர் என்னன்னு சொன்னாக்கா பிளாசென்டா. பிளாசென்டான்னு சொன்னாக்கா தாய் சேய் இணைப்பு திசு. பிளாசென்டானாக்கா தாய் சேய் இணைப்பு திசு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ராட், ராபிட், மேன் இது எல்லாமே சொல்லலாம். ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து மேமல்ஸ் பார்த்தோம். மேமல்ஸ்னா மமாலியா. மமாலியான்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேமல்ஸ் வந்து வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ்னு சொல்லுவோம், அதாவது வெப்பரத்த பிராணிகள். இதோட உடல் பகுதி ரோமங்களால் சூழப்பட்டு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதில் வந்து மேமரி கிளாண்ட், பால் சுரப்பி வந்து ஒரு முக்கியமான பண்பாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இது குட்டி போட்டு பால் கொடுப்பதனால் அதற்கு பிளாசென்ட்ரா என்ற ஒரு தாய் சேய் இணைப்பு திசு ஒரு அமைப்பு காணப்படுகிறது. எடுத்துக்காட்டு எலி, முயல், மனிதன் இதெல்லாம் சொல்லலாம். ஓகே, ஜஸ்ட் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபைலம் கார்டேட்டா. ஸோ கார்டேட்டா பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த கார்டேட்டா பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதில் வந்து 3 சப்பைலம் கொண்டு வந்திருக்காங்க. 3 சப்பைலம். ஒன்று யூரோகார்டேட்டா. யூரோகார்டேட்டா எக்ஸாம்பிள் அசிரியன். அடுத்து செப்லோகார்டேட்டா. செப்லோகார்டேட்டா எக்ஸாம்பிள் ஆம்பியாக்சஸ். அடுத்து வெர்டிபிரேட். வெர்டிபிரேட் வந்து 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. வெர்டிபிரேட் 2ஆக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஜா வந்து இருக்கும், வெர்டிபிரேட்டில் ஜா இருக்கும், இன்னொன்று ஜா இருக்காது. ஜா இருக்காதுன்னு பார்த்தாக்கா சைக்ளோமேட்டா, லாம்ப்ரே, ஹெட்பீஸ் அதெல்லாம் சொல்லலாம். ஸோ வெர்டிபிரேட் ஜாஸ் இருக்கிறதுன்னு பார்த்தாக்கா ஃபிஷ்ஷஸ், ஆம்பிஃபியா, ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், மேமல்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். ஓகே, இந்த கிளாஸ் வந்து நம்ம வந்து இதோட ஓவர். இதுக்கு நீங்கள் வந்து ஒரு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுங்க. இந்த லெசனுக்கு உரிய ஒரு அசைன்மெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து வெர்டிபிரேட்னா என்ன, வாட் இஸ் மீன் பை வெர்டிபிரேட், அதோட கிளாஸஸ் ஃபுல்லாக வந்து ரைட் பண்ணி எங்களுக்கு அசைன்மெண்ட்டாக நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.